ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னர், காலையில் மார்னிங் டிஃபன் எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ரவா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நல்லா ட்ரையாக இருக்கும், ஊறிட்டு சாஃப்டாக இருக்கும் இந்த ரவா. இப்போ இந்த ரவாவில் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு நான் துருவி சேர்த்துருக்கேன், இது 100 கிராம் இருக்கும். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துருக்கேன், இதுவும் 100 கிராம் அளவு இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஆனியன், ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி இட்லி சோடா மாவு சேர்த்துக்கிறேன், சாஃப்டாக இருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நெய்யும் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் கருகுன மாதிரி ஆகிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னு அடுத்த பக்கமும் வெந்து வரட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி வேறு பக்கம் போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுமே இதை திருப்பி வேறு பக்கம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதை சாப்பிடும் பொழுது ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிட்லாம், காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி இது. சைட் டிஷ்ஷாக கார சட்னி அல்டிமேட்டாக இருக்கும்.